இப்படி கேழ்வரகு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணமுடைய சத்துக்கள் தான் அந்த கருஞ்சிவப்பு நிறத்தில் அந்த கேழ்வரகுல இருக்குது. அப்போ எவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை ஒரு தாவரம் நம்மளுடைய வளர்ச்சிக்காக, நம்மளுடைய உடல் நலத்திற்காக அது சேமித்து கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். அது மிகச்சிறப்பான ஒரு அந்த வண்ணம் அந்த கருஞ்சிவப்பு வண்ணம் பல நோய்கள் நம்மை அண்டாமல் இருக்க பயன்படுது. குறிப்பாக நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்றாத வாழ்வியல் நோய்கள்லாம் நம்மை தொற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகின் கருஞ்சிவப்பு நிறக்கூறு பயனுள்ளதாக இருக்குது. அப்போ அந்த கேழ்வரகை குழந்தைகளில் இருந்து பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரணும். அதை நம்ம ராகி தோசையாக, கேழ்வரகு தோசையாக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டையாக கேழ்வரகு ராகி உருண்டைம்பாங்க, அந்த ராகியை கருப்பட்டியோடு சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம்.